மாமி. எங்க அவசரமா போயிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் வீட்ல இருக்கிறது இல்ல, ஆபீஸ்க்கு போயிடுறேன். எங்க மாமி, காலையில 10 மணிக்கு போனா 6:30க்கு தான் வரேன். அதான். சரி, காம்பவுண்ட்ல இருக்கவால எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் எங்க, ஒருத்தங்க டி நகர்ல இருக்காங்க, இன்னொருத்தங்க அடையார்ல. யாரு முதல்ல பாக்குறதுனே தெரியல. ஏவுமா, காம்பவுண்ட்ல இருக்க மத்தவாளும் நானும் ஒண்ணா உனக்கு? ஐயோ, நான் அப்படி சொல்லல மாமி. வர முடியலன்னு தான் சொன்னேன். அடுத்த சண்டே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். போதுமா? பாப்போம். சரி, பூஜாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? ஏவுமா, நீ பூஜா இப்ப பாக்குறது இல்லையா? அதான் சொன்னேனே மாமி, நேர்ல பாக்குறதுக்கு டைம் இல்ல. அதான். சரி, பூஜாவை பாக்குறது இல்ல, பரத்தையாவது பாக்குறியோனோ? என்னமா பதிலே காணோம்? பரத் யாருன்னு யோசிக்கிறியா? அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம காம்பவுண்ட்ல இருந்தா, உங்க ஊர்க்கார ரொம்ப நல்லவன். மாமி, கிண்டல் பண்ணாதீங்க மாமி. உங்ககிட்ட இதுக்கு போய் சொல்லணும். டெய்லி போன்ல பேசிக்கிறோம். நேரம் கிடைச்சா வாரத்துல 2 வாட்டி பாத்துக்கிறோம். நானே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஆத்துல இத பத்தி ஏதாவது அரசல் புரசலா சொல்லி வச்சிருக்கியா? எப்ப கேட்டாலும் நீ எதையாவது சொல்லி சமாளிக்கிறேங்கிற உங்க அம்மா. அதெல்லாம் இல்ல மாமி. ஆக்சுவலி முன்னாடி அவரை மீட் பண்றதுக்கு ரொம்ப பயந்துட்டே தான் மீட் பண்ணுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் தைரியமா மீட் பண்றேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது, கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்லையா. அப்பா கூட இப்ப ரீசெண்டா அவரை பார்த்தாரா. அப்பாக்கு பரத் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், அம்மாக்கும் தான். உங்க அம்மாவுக்கு தான் பரத்னா உயிராச்சே. அவனும் பாவம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். உங்க குடும்பத்துக்கு மட்டுமா, காம்பவுண்ட்ல இருந்த எல்லாருக்குமே அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆமா மாமி, பரத் கூட பழகின யாருமே அவரை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமாமா, பரத் முதல்ல நம்ம காம்பவுண்டுக்கு ஒரு ஆட்டோ டிரைவரா தான் வந்தான். ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் எப்படி பேசுறது பழகிறதுன்னு நான்லாம் ரொம்ப கூச்சப்பட்டு இருந்தேன். ஆனா பழக பழகதான் பரத்தோட குணமே நமக்கு புரிஞ்சுது. அதுவும் பூஜா வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் அவன் சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல்ல ஓடி வர்றது பரத்தா தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா காம்பவுண்ட்ல எல்லார் மனசுலயும் பரத் குடியிருக்காமா. ஆமா மாமி. ஆமா, அந்த வீடு கட்டுற வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா, போன வாரம் கூட ரெடியா ராத்துக்கு வந்திருந்தார். கூடிய சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிருமா. யார் யாருக்கு என்னென்ன போர்ஷன் வேணும்னு அவாவாலே டிசைட் பண்ணிக்கலாமா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, உங்களுக்கு கூட அதுல ஒரு போர்ஷன் இருக்கான். என்ன மாமி சொல்றீங்க? நாங்க தான் அந்த காம்பவுண்ட் காலி பண்ணிட்டோம். ஆமாமா, நானும் கூட அப்படித்தான் நினைச்சேன். என்னடா அது எல்லாருக்கும் வீடு கிடைக்க போறது, இந்த உமா ஃபேமிலி அவசரப்பட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாலே, அவளுக்கு வீடு இல்லையே நினைச்சேன். ஆனா முதல்ல இருந்து இந்த காம்பவுண்ட்ல யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவ எல்லாருக்குமே ஒரு போர்ஷன் இருக்கான். வீடுதான் புதுசா மாற போறதே தவிர மனுஷாலாம் அதே பழைய மனுஷா தானே. இங்க பாரு, முதல்ல நீ உங்க அப்பா அம்மா அந்த ஆத்துக்கு வாங்கோ. அதுக்கப்புறம் நீயும் பரத்தும் கல்யாணம் பண்ணிட்டு அதே காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா மாமி, எங்களுக்கு அந்த வீடு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்றேன்.